ஹாய்ங்க. 2022ல் இப்படி இருந்த ஹேரை நான் 25ல இவ்வளோ லாங்காக வளர்த்துருக்கேன். அதுக்கு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சைப்பயிறு ஊற வச்சது, அதே மாதிரி கருவேப்பிலை. இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளுக்கு ஹேரை வந்து புதுசாக வளர வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க வெங்காயம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் முடி வளராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்னோடய ஹேரை வந்து நான் இவ்வளோ லாங்காக வளர்த்துருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே நல்ல ஹேருக்கு வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது இதில் இருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாத்துக்குமே. பச்சைப்பயிறு இதில் இருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நார்மலாக நம்ம அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான். நம்ம அதை ஒர்க் பிஸியில் நம்ம இந்த வந்து பேக் மாதிரி போடுறதுக்கு நம்ம டைம் இல்லாதனால அதெல்லாம் விட்டுருப்போம். ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய ஆயிலோ ஷாம்பு யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேரை வந்து டேமேஜ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு வந்து பேக் போடும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக லென்த்தாக வளரும். இப்போ ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் டேரெக்டாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணுன்னா ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதில் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடய ஹேருக்கு வந்து நான் ஃபுல்லாக சிக்கு உடச்சி ஆயில் வச்சுருக்கேன். நான் வந்து வீட்டில் யூஸ் வைக்கிற ஹோம்மேட் ஆயில் தான். அது வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆயில் அதுதான். ஹோம்மேட் ஆயில் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணி அதை மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக வச்சு தலையில் வச்சுட்டு இப்போ அந்த பேக் போடலாம். எந்த ஒரு பேக் போட்டாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹேருக்கு வந்து ஆயில் வைக்கணும். எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அது தொடும்போதே கையில். ஏன்னா பச்சை பயிருக்கு வந்து அந்த தன்மை இருக்குது. நம்ம அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாகிடும் பச்சை பயிறு. நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கனால அது திப்பி அப்படியே எனக்கு மேலே தெரியுது. அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா 2 பக்கம் சிக்கு உடச்சிட்டு ஆயில் வச்சுட்டு இதை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் நல்லா தடவுங்க. ஸ்கேல்பில் படுற மாதிரி தடவுங்க மெயினாக. அதே மாதிரி ஹேரோட எண்டுலேயும் நீங்கள் கண்டிப்பாக தடவணும். அங்கே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹேரோட எண்டுலேயுமே அதை தடவணும். ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து நம்ம தடவும் போது தான் அதோட சாறு எல்லாமே நம்ம ஸ்கேல்பில் வந்து ஊறும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் சரி, அந்த புது முடியை உருவாக்குறதுக்கும் சரி இந்த பேக் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட்லி மந்த்லி ஒரு 2 பேக்காவது போட்டுருவேன். மோஸ்ட் ஆஃப் மந்த்லி 2 பேக்காவது நான் போட்டுருவேன். எல்லாம் ஃபுல் லென்த்து ஹேருக்கும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிலேயே நீங்கள் திங்ஸ் எடுத்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ ஷார்ட்டாக இருந்த ஹேரு இவ்வளோ லென்த்தாக வளர்ந்துருக்கு. அதுக்கு நான் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணேன். ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நான் யூஸ் பண்ணவே கிடையாது. ஷாம்பூ சரி, அதே மாதிரி ஆயிலும் சரி நான் கடையில் எதுவுமே வாங்க கிடையாது. நான் 2 ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அந்த 2 ஷாம்புலேயும் வந்து நல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. இருந்தாலும் நான் இப்போதைக்கு வந்து சீயக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 ஷாம்புமே நான் 1.5 இயர்ஸ் நான் மாற்றி தான் யூஸ் பண்ணேன். ஆனால் அது பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு ஷாம்பு சொல்லணுன்னா அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஹேர் தலையில் இருக்க நம்ம பேனு அதெல்லாமே ரொம்ப நம்மளுக்கு லாங்காக ஹேர் இருந்தாலும் சரி, நிறைய ஹேர் இருந்தாலும் சரி, அது ரொம்ப நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது கூட நம்ம ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப மெயினான ரீசனாக கூட இருக்கும். அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது சூப்பராக போயிடுச்சு. அது நான் மட்டும் இல்லை, அது எங்கள் நாத்தனார் பொண்ணுமே வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கா எங்கள் வீட்டில் வந்து. அவளுமே அதை தான் சொன்னா, "சூப்பராக மம்மி எல்லாமே போயிடுச்சு தலையிலேருந்து" அப்படின்னு சொன்னாள். அதனால் அந்த ஷாம்பு பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். செம பெஸ்ட்டு ஷாம்பு. நீங்கள் கொஞ்சம் ஹை காஸ்ட் தான், இருந்தாலும் சூப்பர் ஷாம்பு. நம்ம பேனு ஈருலாம் நம்ம தலையிலேருந்து போகிறதுக்கு. இப்போ நானுமே அதை சஜஷன் பண்ணியிருக்கேன் 2-3 பேருக்கு. அவங்களுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதேமாதிரி சீயக்காய் தான் எனக்கு தெரிஞ்சு கெமிக்கல் ஃப்ரீ ஒரு ஷாம்பு சரி சொன்னோம்னா அது சீயக்காய் தான். அது ஹோம்மேட் சீயக்காய். நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.
அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வெளியே வாங்குகிற சீயக்காவும் சரி, ஷாம்பூவும் சரி, அதில் வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறனால கூட நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அதில் இருக்க கெமிக்கல், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த புது முடி வளர்கிறதுக்கான அந்த கேப்பை கூட அந்த கெமிக்கல் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். அதனால கூட நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து ரீக்ரோத் ஆகாமல் இருக்கும் ஹேர். ஸோ நீங்கள் வீட்டில் ஹோம்மேடாக யூஸ் பண்ணுற சீயக்காவே அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 3 மந்த்தாக கண்டினியூவாக யூஸ் பண்ணணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அப்போ தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்போ எப்படி நல்லா சாஃப்ட் அண்ட் பவுன்ஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் ஹேரை தொடும்போது உங்களுக்கு. எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நீங்களே. ஒரு மாதிரி டபுள் மடங்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஹேர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, 2 மடங்காக ஆன மாதிரி தெரியும் நம்மளுக்கு இந்த பேக் போடும்போது. அதே மாதிரி இந்த பேக்கை நீங்கள் கன்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். 1 மந்த்துக்கு ஒரு பேக் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். உடனே சேஞ்ச் பண்ணாதீங்க. 1 மந்த்து ஒரு பேக் எடுத்திங்கன்னா அது 1 மந்த்து ஃபுல்லாக கன்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.